பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். அம்மா பஅத். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ரமலான் சிந்தனையாக இறைவனிடம் மற்றும் கூலியை எதிர்பார்த்து அமல் செய்தல் என்ற சிந்தனையை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். அல்-இஹ்திசாப் என்று நாங்கள் அதனை அழைப்போம். ரமலான் பற்றி இடம்பெற்றிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பி. யார் ரமலானுடைய மாதத்திலே இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்ற அல்லாஹ்விடம் மட்டும் கூலியை எதிர்பார்த்து என்ற விடயம் இந்த ரமலானிலே எங்களிடத்திலே ஏற்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயமாக அம்சமாக இருக்கின்றது. நாங்கள் எதை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்விடம் மட்டும் கூலியை எதிர்பார்க்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். முகஸ்தூதிக்காக, புகழுக்காக அல்லது அடுத்தவர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அமல்களை செய்யக்கூடாது. அல்லாஹ்விடம் மட்டுமே இஹ்லாஸோடு உள தூய்மையோடு அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து மட்டும் அமல்கள் செய்கின்ற ஒரு பழக்கத்தை ரமலான் எங்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும். இது சம்பந்தமாக வந்திருக்கின்ற இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கின்ற போது நோன்பு மட்டுமல்ல, ஜனாசா பற்றி வந்திருக்கின்ற ஒரு ஹதீஸ், அதே போன்று குடும்பத்துக்காக செலவழிப்பது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ்களையும் பார்க்கின்ற போது அல்லாஹ்வுக்கு மட்டும் நாங்கள் அல்லாஹ்விடம் மட்டும் நன்மையை எதிர்பார்த்து செய்கின்ற போது அது சிறப்பு பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கின்ற இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். மனித்தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன். ஒரு நீண்ட ஹதீஸ். யார் இறை நம்பிக்கையோடும் இறைவனிடத்திலே கூலியை எதிர்பார்த்து ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவுக்காக தொழுகையை நிறைவேற்றி அடக்கம் செய்யும் வரை அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டால் அவருக்கு 2 கீராத் நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஒரு கீராத் ஒரு உஹது மலை அளவு நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே ஜனாசாவுக்கு செல்லுகின்ற போது கூட நாங்கள் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கூலியை எதிர்பார்த்து செல்ல வேண்டும். அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது அடுத்தவர்கள் நாங்கள் ஜனாசாவுக்கு செல்லாவிடின் அவர்கள் எங்களை பற்றி தவறாக ஏதாவது எண்ணுவார்கள் என்று நினைத்து கூட நாங்கள் ஜனாசாவுக்கு செல்லக்கூடாது. அந்த ஜனாசாவுக்காக துவா செய்வதற்காக, பிரார்த்திப்பதற்காக, அந்த ஜனாசாவை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடம் கூலியை நன்மையை எதிர்பார்த்து மட்டும்தான் நாங்கள் செல்ல வேண்டும். அதே போன்று இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னல் முஸ்லிம இதா அன்ஃபக அலா அஹ்லிஹி நஃபகத்தன் வஹுவ யஹ்தஸிபுஹா கானத் லஹு ஸதகா. முத்தஃபக்குன் அலைஹி. யாரு தனது குடும்பத்துக்காக செலவழித்து அந்த செலவழிக்கின்ற போது அல்லாஹ்விடம் மட்டும் கூலியை எதிர்பார்த்து செலவழிக்கின்றானோ அது அவனுக்கு அந்த செலவழிப்பு அந்த செலவு சதக்காவாக மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவன் தனது மனைவி, தனது பிள்ளைகள், தனது பெற்றோர்கள், தனது பொறுப்பில் உள்ளவர்களுக்கு செலவழிப்பது என்பது கடமை. அந்த கடமையை அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து செய்கின்ற போது அது சதக்காவாக மாறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இஹ்திசாப், அல்லாஹ்விடம் மட்டும் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோட்கின்ற போது, அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து ஜனாசாவில் கலந்து கொள்ளுகின்ற போது, அல்லாஹ்விடம் மட்டும்
நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் குடும்பத்துக்காக செலவழிக்கின்ற போது அது சதகாவாக பெரும் நன்மைகளை ஈட்டித் தருவதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மதிப்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் எங்களிடத்திலே அல்லாஹுக்காக மட்டும் அமல் செய்கின்ற, எங்களுடைய அமல்களை மேற்கொள்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.